நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட், இது நம்ம சேனலான்னு. இதுவும் நம்ம சேனல் தான். ஓகேவா எம்ஜி ஸ்குவாட்? இப்போ வீடியோ பாருங்க. எல்லாருக்குமே வாழ்க்கையில ஏதாவது ஒரு ஆசை இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க யோசிச்சிருப்பீங்க வாழ்க்கையில சாகிறதுக்குள்ள இதை பண்ணணும் அப்படின்னு. சில பேர் வாழ்க்கையில சாகிறதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பணக்காரன் ஆகணும்னு யோசிச்சிருப்பாங்க. சில பேர் ஒரு நல்ல விஷயம் ஏதாவது பண்ணணும், மக்களுக்கு நிறைய சேவை செய்யணும் அப்படிங்கறது யோசிச்சிருப்பாங்க. யாருக்காவது வாழ்க்கையில சாகிறதுக்குள்ள செவ்வாய் கிரகத்துக்கு மனித இனத்தை கூப்பிட்டு போகணும்னு யோசிச்சிருப்பாங்களா? யாராவது ஒருத்தங்க சாகிறது அதாவது செவ்வாய் கிரகத்துல சாகணும், பிறந்தது பூலோகத்துல பிறந்தாலும் சாகிறது செவ்வாய் கிரகத்துல சாகணும், மார்ஸ்ல செத்து போகணும்னு யாராவது ஆசைப்பட்டிருப்பாங்களா? மனித இனத்தை அடுத்த ஸ்டேஜ்ல இருந்து எக்ஸ்டிங்ஷன்ல இருந்து, அதாவது அழிவுல இருந்து காப்பாற்றணும்னு யாராவது யோசிச்சிருப்பீங்களா? இதெல்லாம் யோசிச்ச ஒரு ஆள் யாரு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எலான் மஸ்க். யோசிச்சது மட்டும் இல்லாம செயல்படுத்திட்டு இருக்காரு. இவ்வளவு செயல்படுத்துறது அவ்வளவு பெரிய பணக்காரரா அப்படிங்கிறது கேட்டீங்கன்னா, இப்போ உலகத்துல இருக்கிற டாப் 100 பணக்காரர்ல ஒருத்தரா இருந்தாலும் பிறக்கிறது ஒரு சாதாரண குடும்பத்துல சாதாரண கண்ட்ரில ரொம்ப நார்மலா பிறந்து வளர்ந்த ஒருத்தர் தான் பத்தி பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில லக் அப்படிங்கிறது எல்லாருமே பெருசா பிளே ஆகும் அப்படிங்கறத யோசிச்சிருப்போம். ஸ்டீவ் ஜாப்ஸா இருக்கட்டும் இல்ல பில் கேட்ஸா இருக்கட்டும், ரெண்டு பேருமே மிகப்பெரிய ஆட்கள். ரெண்டு பேரோட வாழ்க்கையிலுமே லக் அப்படிங்கிறது நிறைய இருந்துச்சு. சுத்தமா லக்கே இல்லாம முழுக்க 4-5 இடத்துல அடிபட்டு ஃபெயிலியர் ஆகி ஒவ்வொரு டைமும் மறுபடியும் எந்திரிச்சு ஜெயிச்ச ஒரு ஆள் யாரு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எலான் மஸ்க். அவரோட கதை தான் பார்க்க போறோம். இவரோட கதையை பாக்குறதுக்கு முன்னாடி இவரை பத்தி சொல்லணும்னா, he is the 80th richest person in the world. உலகத்திலே 80வது பணக்கார ஆள் யாரு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எலான் மஸ்க் தான். இப்போ இன்னைக்கு நான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கப்போ. அண்ட் 21வது இன்ஃபுளுன்ஷியல் பர்சன் யாரு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எலான் மஸ்க் தான். இன்ஃபுளுன்ஷியல் பர்சன் லிஸ்ட் எப்படி ஃபோர்ப்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, உலகத்துல யாரோட மனிதர்களோட வாழ்க்கையை அதிகமா பாதிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் போடுவாங்க. இந்த லிஸ்ட்ல யார் இருப்பாங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பிரிடாமினன்ட்டா இந்தியன் பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க. ஏன்னா உலகத்திலே செகண்ட் மோஸ்ட் பாப்புலேஷன் இருக்கிற கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டர் பயங்கரமான இன்ஃபுளுன்ஸ் பர்சன். சோ நரேந்திர மோடி இருப்பாங்க, டொனால்ட் ட்ரம்ப் இருப்பாங்க, அதே மாதிரி ஜி இருப்பாங்க, சைனீஸ் பிரீமியர். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியோட பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் இருக்கிற லிஸ்ட்ல 21வது இடத்துல எலான் மஸ்க் வச்சிருக்காங்க. அப்படி என்ன எலான் மஸ்க் பண்ணியாச்சு, இவ்வளவு பில்டப் கொடுக்குறோமே அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அவரோட வாழ்க்கை கதையை பார்ப்போம். சோ எலான் மஸ்க் 1971ல சவுத் ஆப்பிரிக்கால பிறகுறாரு. பிறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அவர் ஒரு அப்பா ஒரு என்ஜினியர், அம்மா ஒரு மாடல். சினிமால அப்புறம் ஷூட்டிங் எல்லாம் போயிட்டு மாடலிங் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பிறகுறாரு. சவுத் ஆப்பிரிக்கால பிறகுறாரு. சவுத் ஆப்பிரிக்கால பிறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அவர் சோஷியலி ரொம்பவே அமைதியான ஒரு ஆளு, ரொம்பவே ஷையான ஒரு ஆள், இன்ட்ரோவர்ட் அப்படிங்கறது சொல்லுவாங்க. யார்கிட்டயும் ரொம்பலாம் பேச மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க, அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. நிறைய பேசணும்னு தோணா அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்காது. நிறைய பேர் போய் பேச மாட்டாங்க, அமைதியா தனக்குள்ளே எல்லா ஐடியாஸையும் வச்சுக்கிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லாம ரொம்ப தனிமையில இருக்கிற ஒரு ஆளு. இன்னும் உங்களுக்கு எக்ஸாக்டா சொல்லணும்னா, நம்ம ஸ்கூல்ல படிக்கிறப்போ இல்ல காலேஜ்ல படிக்கிறப்போ இல்ல ஆஃபீஸா இருக்கட்டும், யாராவது ஒருத்தவங்க அவங்க வேலையவே பார்த்துட்டு இருப்பாங்க, யார்கிட்டயும் பெருசா பேச மாட்டாங்க. அவங்களெல்லாம் பார்த்து எல்லாருமே கிண்டல் அடிப்போம், என்னடா இப்படி இருக்கான் அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவோம். நம்ம அந்த மாதிரி ஒரு ஆளா இருக்கணும், இல்ல அந்த மாதிரி ஆட்களை கிண்டல் அடிக்கிறவங்களா இருக்கணும். சோ ரெண்டு விதத்துல தான் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு கேட்டகரியில் விழுவோம். சோ எலான் மஸ்க் எந்த கேட்டகரி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ரொம்ப அமைதியான இருக்க ஒரு ஆளு. இந்த மாதிரி இருக்க ஆட்கள் இந்த மாதிரி இருக்க பசங்களை இல்ல பொண்ணுங்களை என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல்ல சின்ன வயசுல நிறைய பேர் புல்லி பண்ணுவாங்க அப்படிங்கறது கேள்விப்பட்டிருப்போம். சோ புல்லிங்னா என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ரேக்கிங் மாதிரி. எல்லாருமே கிளாஸ்ல இருக்க பசங்களே அவனை கூப்பிட்டு கிண்டல் அடிக்கிறது, சும்மா தலையில தட்டுறது, வம்பு இழுக்கிறது, கேலி பண்றது, ரொம்ப கலாய்க்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாருமே பண்ணிருப்போம், இல்ல பண்ணப்பட்டிருப்போம். கரெக்டா? சோ அந்த மாதிரி எலான் மஸ்க் சின்ன வயசுல பயங்கரமே ரேக்கிங் பண்ணி நிறைய புல்லிங் எல்லாம் பண்ணிருக்காங்க. எந்த அளவுக்கு அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அவர் ஒரு டைம் அவரோட ஸ்டார் கேஸ்ல இருந்து, அதாவது மாடிப்படியில இருந்து தள்ளி விட்டுருக்காங்க ஒரு ஸ்கூல்ல. அவர் சுத்தி இருக்க அவர் கிளாஸ்மேட்ஸ் வம்பிழுக்கிறதுக்கு இல்ல கலாய்க்கிறதுக்கு தள்ளி விட்டதுல ஒரு சின்ன சண்டையில தள்ளி விட்டதுல அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு. சோ சின்ன வயசுல ரொம்பவே கஷ்டப்பட்டு, எனக்கு ஸ்கூலிங்கே பிடிக்கல, எனக்கு போகவே பிடிக்கல, கஷ்டமா இருக்கு, எல்லாருமே கிண்டல் அடிக்கிறாங்க அப்படின்னு டே அழுதுட்டு இருந்த ஒரு எலான் மஸ்க். அதுக்கப்புறம் 12 வயசுல அவருக்கு கம்ப்யூட்டர் பயங்கரமா இன்ட்ரெஸ்ட் வருது. சோ கம்ப்யூட்டர் படிக்கணும்னு நினைக்கிறாரு. சோ கம்ப்யூட்டர் படிக்கணும்னு நினைக்கிறப்ப பேரலா வீட்டுல நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அப்பா அம்மாக்குள்ள சண்டை அப்பா அம்மா டிவோர்ஸ் வேற வாங்குறாங்க. சோ அந்த கஷ்டத்துக்கு நடுவில் அவ்வளவு பிரச்சனை வீட்டுல ஓடிட்டு இருக்கு. அப்பவுமே அவர் ஒரே ஒரு பேஷன் என்னன்னா, அந்த கம்ப்யூட்டர்ல ஏதாவது பண்ணணும், கம்ப்யூட்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்றவருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, பேசிக்கா ஒரு வீடியோ கேம் மட்டும். இப்ப எப்படி கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் நிறைய பேர் விளையாடுற மாதிரி அப்போ இருந்த வீடியோ கேம்ஸ் மட்டும் தான் விளையாடுறவர். சோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, 12 வயசுல அவர் ஒரு கம்ப்யூட்டர் கேம் நானே டெவலப் பண்ணேன், எனக்கு கேம்ஸ் ரொம்ப பிடிக்குது அப்படிங்கறதுனால சொல்லிட்டு அவர் போய் அவரோட கம்ப்யூட்டர் டீச்சர் கிட்ட போய் கேட்கிறாரு, எனக்கு கோடிங் சொல்லி தாங்க, நான் கம்ப்யூட்டர் கேம் டெவலப் பண்ணணும். பட் அவங்க டீச்சருக்கே நிறைய விஷயங்கள் தெரியறது இல்ல. சோ நிறைய பேர் சில பேர் நம்மளே யோசிச்சிருப்போம், நம்ம ஒரு சப்ஜெக்ட்ல நம்மளுக்கு நிறைய தெரியும், நம்மளோட ப்ரொஃபஸருக்கு இல்ல டீச்சருக்கு கூட நம்மளுக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரியாது, அவங்களே அதுக்கு ஒரு புக்ல இருக்கிறது மட்டும் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு டீச்சருக்கு அப்ப எலான் மஸ்க் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல இன்டர்நெட் ஒன்னும் பெருசா கிடையாது. சோ அவரே கோடிங் நிறைய புக் எல்லாம் வாங்கி எப்படி கம்ப்யூட்டர்ல கோடிங் எல்லாம் பண்றது அப்படின்னு அவரே கத்துக்கிட்டு அவரே ஒரு கேம் டெவலப் பண்றாரு. அது $500 முதல்ல விற்கிறாரு. சோ அந்த $500 வித்தது $500 இன்கம் 12 வயசுல சம்பாதிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அப்பா அம்மா டிவோர்ஸ் வாங்கிடுறாங்க.
அப்பா கூட இருக்கிறாரு. அப்பாவுக்கும் பையனுக்கும் பயங்கர பிரச்சனை வருது. பேசிக்காவே வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல பாத்தீங்கன்னா வந்து அப்பாவுக்கும் பையனுக்கு வந்து ரொம்பலாம் செட் ஆகாது. ரெண்டு பேருமே ரொம்ப அடிச்சுக்கிறாங்க. சோ அப்பா வந்து எப்ப பார்த்தாலும் சரக்கு அடிச்சுட்டு வருது, மத்த பொண்ணுங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வருது. சோ இந்த மாதிரி இருக்கிறதுனால இலான் மஸ்க் வந்து ஒரு வீட்லயே ஒரு பீஸ் இல்லாம ஒரு நிம்மதியா இல்லாம இருக்கிறதுனால அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு சவுத் ஆப்பிரிக்காவே வேணாம், சவுத் ஆப்பிரிக்கா விட்டு கனடா போறேன் அப்படின்னு சொல்லி கனடா கிளம்பி போறாரு. சோ கனடால வந்து போய் சேர்ந்து அவர் படிக்கிறாரு. படிச்சதுக்கு அப்புறம் அங்க இருந்து மறுபடியும் யூஎஸ் வராரு. யூஎஸ்ல வந்து படிப்பை கண்டினியூ பண்றாரு. சோ இந்த பேசிக்கா இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்போ வந்து என்ன ஆகுது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அவர் வந்து அவரோட லவர் ஃபர்ஸ்ட் லவரை மீட் பண்றாரு. அவங்களை கல்யாணம் பண்றாரு. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து 5 குழந்தைங்க பிறக்கிறாங்க. முதல்ல வந்து ட்வின்ஸ் பிறக்கிறாங்க. அடுத்து வந்து 3 குழந்தைங்க பிறக்கிறாங்க. ட்ரிப்ளெட்ஸ் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. சோ இவ்வளவு நடந்துட்டு இருக்கப்போ வந்து அவர் வந்து ஸ்டில் ஒரு ஸ்டூடெண்டா தான் இருக்காரு. எல்லாமே கடன் வாங்கி தான் வீட்டை எப்படியோ ரன் பண்ணிட்டு இருக்காரு. சோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்போ கரெக்டா வந்து அடுத்த டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, பிஹெச்டி படிக்கிறதுக்கு ஃபர்தரா போறாரு. கரெக்டா என்ரோல் பண்ணி 2 நாள்ல வந்து அவருக்கு ஒரு தோணுது, ஒரு மிகப்பெரிய இன்டர்நெட் பபிள் உருவாயிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து அவருக்கு தெரியுது. சோ அந்த இன்டர்நெட்ல வந்து எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்போ ஒரு ஐடியா ஒன்று வருது, நாம ஏன் வந்து ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு மேப் எல்லாத்தையுமே கன்சாலிடேட் பண்ணி உலகத்துல இருக்க எல்லா மேப்புமே வர மாதிரியே நம்ம வந்து ஒரு வெப்சைட் கொண்டு வரக்கூடாதுன்னு முதல்ல ஜெப் அப்படின்னு ஒரு வெப்சைட் ஓபன் பண்றாரு. வெப்சைட் ஓபன் பண்ணி என்ன ஆகுது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அந்த கம்பெனில வந்து நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்றாரு. ஏன்னா அவர்கிட்ட காசு இல்லை, ஏற்கனவே எல்லாத்தையும் கடன் வாங்கி தான் வந்துட்டு இருக்காரு. சோ நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கி எப்படின்னு அந்த கம்பெனி ஓட்டணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டுல வேற ஆல்ரெடி 5 குழந்தைங்க, ஒய்ஃப் பிரச்சனை எல்லாம் ஓடிட்டு இருக்கப்போ எப்படியாவது வீட்டுல வந்து இருக்க பிரச்சனையும் சமாளிக்கணுங்கிறதுக்காக வந்து சம்பாதிக்கணுங்கிறதுக்காக இன்வால்வ், அதாவது ஆல்ரெடி போன பிஹெச்டியையும் விட்டு வெளியே வந்துட்டார் இதுல இன்வெஸ்ட் பண்ணுவோன்னு. சோ சுத்தி இருக்கவங்க கிட்ட நிறைய கடன் வாங்கி வந்து அவர் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. சோ கம்பெனி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, கம்பெனி வந்து நல்லாவே போயிட்டு இருக்கு. சோ ஆரம்பிச்ச உடனே வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து டைம்ஸ், அப்புறம் அங்க இருக்க பேசிக்கா வந்து அந்த ஊர்ல இருக்க நியூஸ் பேப்பர் கம்பெனில வந்து இந்த கம்பெனில வந்து பயங்கரமா இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. ஏன்னா சர்க்குலேஷன் வந்து ஈஸியா கொடுக்க முடியும், எந்தெந்த வீட்டுக்கு போய் எந்தெந்த நியூஸ் பேப்பர் கொடுக்கணுங்கிறத அவங்களால கால்குலேட் பண்ண முடியுதுன்னு நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. சோ காமிச்சிட்டு இருக்கப்போ ஒரு சின்ன பிரச்சனையில என்ன ஆகுது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அந்த கம்பெனில யார் யாரு காசு கொடுத்தாங்களோ, இன்வெஸ்ட் பண்ணாங்களோ, அவங்க இருந்துகிட்டு அவர் அந்த கம்பெனியை வித்துடுறாங்க. வித்து அவங்க காசு பார்க்கணும்னு நினைச்சிட்டாங்க. சோ இலான் மஸ்க் வந்து மறுபடியும் நடுத்தருல போய் நிக்கிறாரு. சோ அப்பவும் மறுபடியும் விடாம நம்ம எப்படியாவது மறுபடியும் முன்னேறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. அதோட கம்பெனி பேர் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா x.com அப்படின்னு சொல்லலாம். சோ x.com என்ன பண்ணும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஒரு ஆன்லைன் வந்து பேமெண்ட் ஒரு சிஸ்டம் மாதிரி ஒன்று டெவலப் பண்றாரு. அது லேட்டரா வந்து பேபால் அப்படிங்கிற ஒரு பேருக்கு மாறிச்சு. நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பேபால் அப்படிங்கிறது வந்து உலகத்தோட முதல் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் சிஸ்டம். வந்து அந்த காலத்துல செக் நம்ம ஒரு இடத்துல இருந்து, இப்ப நீங்க உங்களோட பையனுக்கோ இல்ல உங்களோட சொந்தக்காரங்களுக்கோ இல்ல யாருக்காவது நீங்க ஒரு செக் அனுப்பணும்னா, அந்த செக் வந்து இங்க போஸ்ட் அனுப்பினா அங்க போய் அவங்க வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து இவ்வளவு பெரிய ப்ராசஸ் இருக்கிறத வந்து அவர் வந்து ஆன்லைன்லயே முதல்ல கொண்டு வந்தாரு. பேபால் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாரு. அதுதான் வந்து முன்னோடி. இப்போ நம்ம வந்து ஆன்லைன்ல டிரான்சாக்ஷன் பண்றது எல்லாத்துக்குமே. அண்ட் இந்த கம்பெனி ஆரம்பிச்சதுக்குமே வந்து அவர்கிட்ட காசு இல்லங்கிறதுனால நிறைய பேர்கிட்ட காசு வாங்கி தான் ஆரம்பிச்சாரு. ஏன்னா மறுபடியும் நடுத்தரவு தான் நினைக்கிறாரு. சோ காசு வாங்கி ஆரம்பிக்கிறப்ப என்னதுன்னு பாத்தீங்கன்னா, பேபால் வந்து பயங்கர ஹிட் ஆகுது. ஹிட் ஆனதுக்கு அப்புறம் வந்து eBay அப்படிங்கிற ஒரு கம்பெனி, அதுவும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அமேசானோட ஃப்ரெண்ட். அமேசானுக்கு முன்னாடி அமேசான் பண்ற வேலையை பண்ணிட்டு இருந்தவங்க. சோ அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்து நாங்க வாங்கிக்கிறோம், நாங்க வந்து ஆன்லைன்ல பொருட்கள் விற்கிறோம், இது எங்களுக்கு ஈஸியா இருக்கும், இந்த மாதிரி ஆன்லைன்லயே வந்து காசு கொடுத்து வாங்கிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்குறாங்க. ஆனா வந்து இலான் மஸ்க் இருந்துகிட்டு அதை விற்க கூடாது அப்படிங்கறத சொல்றாரு. பட் அதை இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாம் வந்துகிட்டு அதிகமான காசு நம்ம மறுபடியும் பார்க்கணுங்கிறதுக்காக விற்கணும்னு சொல்லி மறுபடியும் இலான் மஸ்க் வந்து கம்பெனி விட்டு வெளியே அனுப்புறாங்க. ஒவ்வொரு டைமே வந்து ஒரு கம்பெனில வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி எப்படியாவது இந்த கம்பெனியை வளர்த்தணும் அப்படின்னு யோசிக்கிறப்போ காசு இல்லாம ஒரே காரணத்தால அவங்க மத்தவங்க கிட்ட இருந்து கடன் வாங்குறாங்க. அண்ட் அந்த கடன் வாங்குறத வந்து மறுபடியும் அடைக்க முடியல அப்படிங்கறதுனால வந்து அவரே வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. சோ இதான் வந்து பேசிக்கா ஒவ்வொரு டைமே நடந்துட்டு இருக்கு. சோ ஃபைனலி என்ன ஆகுது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு டைம் கம்பெனி விற்கிறமே அவர் கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கும் காசு கொஞ்சம் வர்றாங்க. அவருக்கு வந்து ஒரு 7% ஷேர் வந்து கம்பெனில இருக்குன்னா அவருக்கு வந்து ஒரு 7% ப்ராஃபிட். ரெண்டாவது தடவை விற்கிறப்ப வந்து ஒரு 10% ஷேர் இருக்குன்னா அதுல ஒரு 10% ப்ராஃபிட் அப்படிங்கிறது வர்றதுனால இந்த காசெல்லாம் வச்சுட்டு அவர் என்ன பண்றாரு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்றாரு. இது என்ன கம்பெனி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஸ்பேஸ் கம்பெனி. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன வீடியோல சோ எப்படியாவது வந்து மனித இனத்தை வந்து மார்ஸ்க்கு கூப்பிட்டு போகணும்னு ஒரு கனவா ஒரு சின்ன பையனுக்கு இருந்ததை வந்து ரியல் லைஃப்ல ஒரு அப்ளை பண்ணணும் அப்படிங்கறது நினைக்கிறாரு. சோ இது வந்து இப்போ கேட்கறதுக்கு வந்து கொஞ்சம் கிரேசியா இருக்கு. இதெல்லாம் நடக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் நடத்தியும் காமிச்சிருக்காரு. சோ அதுக்கு பேசிக்கா அவர் என்ன பண்றாரு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இங்க இருக்க மக்களை வந்து அங்க கொண்டு போகணுங்கிறதுக்காக வந்து ஒரு ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இந்த கம்பெனில வந்து என்ன மாதிரி மக்களை வந்து கொண்டு போக முடியும் அப்படிங்கறதுல யோசிச்சுட்டு இது வந்து ஏதாவது கம்பெனியோட நம்ம பார்ட்னர்ஷிப் வச்சு நம்ம கொண்டு போவோம். நம்ம வந்து டைரக்டா ஒரு ராக்கெட்டை கொண்டு வர முடியாது. ஏன்னா பேசிக்கா அந்த ராக்கெட் சிஸ்டம்ல வந்து யார் வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இஸ்ரோ வச்சிருப்பாங்க இந்தியால, அது வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். அமெரிக்கால வந்து நாசா வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் கம்பெனிஸ் தான் வந்து வச்சிருப்பாங்களே தவிர வந்து பிரைவேட்டா யாராவது ஒரு ராக்கெட் கம்பெனி அவனாவது வந்து அவங்க விடுறேன்னு சொன்னா வந்து எந்த விதத்துல காசு பார்க்க முடியும்னு யோசிச்சுட்டு இருந்த ஒரு கூட்டத்துல வந்து இலான் மஸ்க் இருந்துகிட்டு, இல்ல நான் எடுத்து பண்றேன், எங்களுக்கு வந்து கடன் மட்டும் நீங்க தாங்க, நாங்க எப்படி அதை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னா யாருமே நம்பல. நீ ஆல்ரெடி வந்து பெரிய ஃபெயிலியர், நீ ஆரம்பிச்சது எல்லாமே வந்து உன்னை வெளியே துரத்திட்டாங்க, உன்னை நம்பி நான் எப்படி கொடுக்குறது அப்படின்னு கேட்டப்ப இலான் மஸ்க் வந்து சுத்தி இருக்க எல்லார்கிட்டயுமே ஒரு மிகப்பெரிய
மிகப்பெரிய கடன், ஒரு ஸ்கூல்ல படிச்சவங்க, காலேஜ்ல படிச்சவங்க எல்லார்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமா கடன் வாங்கி ஒரு மிகப்பெரிய கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. அது என்ன கம்பெனி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி. அண்ட் ஸ்பேஸ் எக்ஸ் வந்து ஆரம்பிச்சு அவரோட எல்லா காசுமே போடுறாரு, சுத்தி இருக்க பர்சனல் சேவிங்ஸ், அப்புறம் வந்து பொண்டாட்டி வந்து இந்த மாதிரி வந்து இருக்கிறது எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்றதை பார்த்துட்டு பொண்டாட்டி வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து ஒரு வருஷம் வந்து ரொம்ப ட்ரையா இருக்காரு, ஒரு காசு இல்ல, எப்படியாவது கம்பெனி வந்து டெவலப் பண்ணணும் ஒரே விஷயம் தான். பொண்டாட்டிக்கு வந்து சரி புருஷனுக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு அப்படின்னு நினைச்சு விட்டுட்டே போயிடுறாங்க. அது வந்து வாழ்க்கையில் உருப்பட மாட்டான், எல்லா காசையும் எடுத்து உள்ளுக்குள்ளே போட்டுட்டு இருக்கா, ஒரு ஓடாத ப்ராஜெக்ட், அது எவனாவது வந்து செவ்வாய் கிரகத்துக்கு போறதுக்கு போய் இவ்வளவு செலவு பண்ணுவானா அப்படிங்கறத யோசிக்கிறாங்க. கேட்கவே கொஞ்சம் கிரேசியா இருக்குல்ல, மார்ஸ்க்கு வந்து நான் ஒரு ராக்கெட் அனுப்ப போறேன் அப்படிங்க இப்போ சொல்றதுக்கே கிரேசியா இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டு இருந்தாரு. அதெல்லாம் சொன்னப்போ வந்து என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பொண்டாட்டி விட்டுட்டு போயிறாங்க, டிவோர்ஸ் ஆயிடுது, அவர்கிட்ட காசு இல்ல, அவங்க டிவோர்ஸ் ஃபைல் பண்ணாம வந்து அவங்க ஆல்ரெடி சொத்துல வேற பாதி கேட்பாங்க. ஆனா அந்த சொத்துல பாதி கொடுக்கணும்னா வந்து கடன் இல்லாம இருக்கணும் அந்த சொத்து, அப்பதான் வந்து பாதி எடுத்து கொடுக்க முடியும், அதுல வேற கடன் இருக்கு. சோ இவ்வளவு தலைவலிக்குள்ள இருக்கிறப்ப வந்து 3 ராக்கெட் லான்ச் பண்றாங்க, 3 ராக்கெட்டுமே ஃபெயில் ஆகுது. யோசிச்சு பாருங்க அது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு. 3 ராக்கெட், ஃபர்ஸ்ட் ராக்கெட் லான்ச் பண்றாங்க, டெஸ்ட் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணியாச்சு, இருக்கிற எல்லா காசையும் வச்சு பண்றாங்க, ஃபெயிலியர். ரெண்டாவது மறுபடியும் இன்வெஸ்ட் பண்றாங்க, ஃபெயிலியர். மூணாவது தடவை எல்லாத்தையும் ஹோப் பண்ணி ஒரு பயங்கர பில்டப் கொடுத்து இது எப்படியோ வந்துரும், இது சக்சீட் ஆயிரும் அப்படின்னு கம்பெனியில ஒர்க் பண்ற எல்லா எம்ப்ளாயிஸோட காசையும் வாங்கி இன்வெஸ்ட் பண்றாங்க, அதுவும் ஃபெயிலியர். 3 தடவை ஃபெயிலியர் ஆகுது. அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, தலையை பிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கப்போ அவர் ஒரே ஒன்று தான் யோசிச்சாரு, நம்ம குவிட் பண்ண வேணாம். அவர் வந்து அப்போ வந்து ஒரு இன்டர்வியூ அவர்கிட்ட நடந்துச்சு, அதுல வந்து அவர்கிட்ட கேட்டாங்க 3 தடவை ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நீங்க வந்து விட்டுட்டு போயிடுங்க, நீங்க ஏன் இவ்வளவு காசு கடன் மேல கடனா வாங்கிருக்கீங்க, நீங்க எப்படி சக்சீட் ஆவீங்கன்னு. இதை விட்டு நான் வெளியே போனோம்னா வந்து நான் கடன் அடைச்சிட்டு நான் வந்து பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணிட்டு போறது இல்ல, இதை விட்டு நான் வெளியே போனா செத்தா தான் வெளியே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கலான்னு. அதாவது யோசிச்சு பாருங்க, கடன் மேல கடன், வீட்டுல இருக்க பொண்டாட்டி விட்டுட்டு போயாச்சு, பசங்க விட்டுட்டு போயாச்சு, எல்லாருமே இல்ல தனியாளா இருந்துகிட்டு மறுபடியும் கடன் வாங்குறாரு. அது வந்து யார்கிட்ட வாங்குறாரு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட கடன் வாங்குறாரு. ஃபைனலா வந்து ஏன்னா நிறைய பேர் கடன் வாங்கிருக்காரு, கொஞ்சம் தாங்க நான் எப்படியாவது சக்சீட் ஆகிறேன்னு சொல்லிட்டு 4வது தடவை வந்து ராக்கெட் ப்ரொபல்ஷன் வைக்கிறாரு. அண்ட் 4வது தடவை சக்சஸ் ஆகுது. 4வது தடவை சக்சஸ் அன்னைக்கு நைட் வந்து சக்சஸ் ஆகுது. ஃபைனலி வந்து அவர் வந்து ஓகே, அவர் மிஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, மனுஷங்களை வந்து இங்க இருந்து வெளியே கொண்டு போக முடியும். அந்த ராக்கெட் சிஸ்டம் எப்படின்னு பாத்தீங்கன்னா லான்ச் ஆயிட்டு அதுவே வந்து அதுவே வந்து கீழே வந்து அதே ஷேப்ல வந்து நிற்கும். பேசிக்கா வந்து ஒரு ராக்கெட் லான்ச் பண்றப்ப வந்து போனது வந்து ஒரு டைம் தான் போக முடியாது, திருப்பி வந்து அதை யூஸ் பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி இவருக்கு டெவலப் பண்ண சிஸ்டம் வந்து போனது வந்து மறுபடியும் கீழே கொண்டு வர முடியும். கொண்டு வரது மட்டும் இல்லாம வந்து 100% செலவு இருக்க இடத்துல வந்து 20% செலவுல இவரால் அதை பண்ண முடிஞ்சிச்சு அப்படிங்கறது வந்து ஒரு மிக இம்ப்ரெசிவான விஷயம். சோ இதை பண்ண உடனே 4வது தடவை வந்து ராக்கெட் சிஸ்டம் சக்சீட் ஆயிடுச்சு. அந்த 4வது தடவை அந்த சக்சீட் ஆன அடுத்த நாள் மறுநாள் காலையில வந்து நாசா வந்து அவர்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. 1.2 பில்லியன் டாலர்ஸ்க்கு, யோசிச்சு பாருங்க, 1.2 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ்க்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. அந்த காசை வச்சுக்கிட்டு அவர் இருக்கிற எல்லாருக்கும் கடன் அடைக்கிறாரு, கடன் அடைச்சிட்டு 4 கம்பெனி எக்ஸ்ட்ரா ஆரம்பிக்கிறாரு. அவர் ஆரம்பிக்கிற விஷயங்கள்ல என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாத்தீங்கன்னா ஹைப்பர் லூப் அப்படிங்கிற ஒரு கம்பெனி போன ஆரம்பிச்சிருக்காரு. சோ ஹைப்பர் லூப் வந்து என்ன பண்ணும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்போ சென்னையில இருந்து பெங்களூருக்கோ இல்ல சென்னையில இருந்து மதுரைக்கோ போக வேண்டிய டிஸ்டன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 300+ கிலோமீட்டர்ஸ் இருக்கும். சோ அப் டு 400 கிலோமீட்டர்ஸ் தூரம் வரைக்கும், 400 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அரை மணி நேரத்துல போகிற மாதிரி ஒரு சிஸ்டம் கண்டுபிடிச்சிருக்காரு. அது ஒரு கம்பெனி பயங்கரமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தவிர டெஸ்லா அப்படிங்கிற ஒரு கார் கம்பெனி உங்க எல்லாத்துக்குமே தெரியும். சோ ஒரு மிகப்பெரிய கார் கம்பெனி. நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன் அவர் வந்து ராக்கெட் சிஸ்டம் பயங்கரமா ஸ்பேஸ் எக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ அவர்கிட்ட இருந்த இன்னும் கொஞ்சம் காசு வந்து ஸ்டார்டிங்ல வந்து டெஸ்லாக்குள்ளேயும் போஸ்ட் பண்ணியிருந்தாரு. டெஸ்லா வந்து ஒருத்தவங்களோட கம்பெனி, பட் அதுல வந்து அந்த கம்பெனி வந்து மூடணும் வாங்குற நிலைமை வரப்போ நான் இந்த கம்பெனி வாங்கிக்கிறேன், அந்த கம்பெனிலே காசு போட்டிருந்தாரு. அந்த கம்பெனில பயங்கர ஃபெயிலியர், ராக்கெட் ஃபெயிலியர் ஆனப்போ அந்த கம்பெனில வந்து முதல் மாடல் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சோ அதுவுமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம எல்லாத்துலயுமே கடைசியில இந்த நாசா கொடுத்த காசை வச்சுட்டு டெஸ்லாவை மறுபடியும் டெவலப் பண்ணாரு. ரோட்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு முதல் கார் லான்ச் பண்ணாரு. எலக்ட்ரிக் கார் அப்படிங்கிறது வந்து ஒரு மிக வந்து ஒரு ரொம்ப கான்சென்ட்ரேட்டடான செக்மெண்ட். ஏன்னா அதை வந்து ஏற்கனவே இருக்க கார் கம்பெனி வந்து யாரையுமே உள்ள விட மாட்டாங்க. ஏன்னா எலக்ட்ரிக் கார் வந்துச்சுன்னா ஏற்கனவே இருக்க கார் யாரும் வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால மற்ற கம்பெனி கிட்ட பெருசா டெக்னாலஜி இல்ல. இப்போ பேசிக்கா பாத்தீங்கன்னா BMW இல்ல ஆடியோ வந்து நீங்க அடுத்த எலக்ட்ரிக் கார் உடனே லான்ச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அவங்க லான்ச் பண்ற எலக்ட்ரிக் கார் வந்து டெஸ்லாவோட எலக்ட்ரிக் கார் அளவுக்கு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு கெப்பாசிட்டியே இல்லங்கிறதுனால அவங்க வந்து இந்த மாதிரி புது ஆட்களை ஒரு சாதாரணமா ஒரு நார்மல் ஃபேமிலில இருந்து வரவனை வந்து உள்ளுக்குள்ள வர விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக அவனை எப்படியே தடுத்து நிறுத்தணுங்கிறதுக்காக இவங்க ரொம்ப நாள வெளியே வரவிடாம இருந்தாங்க. பட் எல்லா போராட்டத்தையும் மீறி இருக்கிற காசு எல்லாத்தையுமே உள்ள வச்சு ஃபைனலா அந்த நாசா கிட்ட அந்த காசை வச்சு இருக்கிற எல்லா கம்பெனியும் மறுபடியும் எடுக்கிறாரு. எடுத்ததுக்கப்புறம் நியூரோலிங்க் கம்பெனி நான் ஏற்கனவே நேத்திக்கு பேசின வீடியோல சொல்லியிருந்தேன். சோ இருக்கிற எல்லா விஷயத்திலும் இன்வெஸ்ட் பண்றாரு. இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு அமேசிங்கான விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா டெஸ்லா வந்து இப்போ உலகத்திலேயே வந்து பிகஸ்ட் எலக்ட்ரிக் கார் கம்பெனி எது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா டெஸ்லா. அந்த டெஸ்லாங்கிற கார் கம்பெனி வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு வந்து அப்புறம் எலக்ட்ரிசிட்டி கொடுக்கறதுக்கு சார்ஜர்ஸ் வேணும். கரெக்டா? இப்ப பெட்ரோல் இருக்கிறதுக்கு தான் சார்ஜர்ஸ் வேணுங்கிறதுக்காக சோலார் அப்படிங்கிற இன்னொரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. அண்ட் சோலார் வின்ஸ் வந்து இன்னும் சோலார்ங்கிற கம்பெனி வந்து அடுத்து வந்து உலகத்திலேயே வந்து செகண்ட் பிகஸ்ட் சோலார் ஜெனரேட் பண்ற எனர்ஜி ஜெனரேட் பண்ற கம்பெனி எது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சோலார் தான். சோ இப்படி சொல்ற மாதிரி வந்து அமேசிங்கான விஷயம் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இப்போ வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 2040 வந்து 80,000 மனுஷங்களை வந்து எர்த்
எர்த்ல இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு எல்லா பிளானும் ரெடி. அதுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் போயிட்டு இருக்கு. ராக்கெட் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சவொடனே 2-3 டெஸ்ட் முடிஞ்சவொடனே மக்களை கொண்டு போயிடுவோம் அப்படிங்கறத சொல்றாரு. அண்ட் அவரோட டைம் லைன் பாத்தீங்கன்னா 1970ல பிறந்திருக்காரு. 2040க்குள்ள அவர் எப்படி சாக போறது 2040க்கு அப்புறம் அவர் செத்தாருன்னா கண்டிப்பா அவர் மார்ஸ்ல தான் செத்து போவாரு. அவர் சின்ன வயசுல ஆசைப்பட்ட மாதிரி ஒரு செவ்வாய் கிரகத்துல போய் சாக போறாரு அப்படிங்கறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இதை கேட்கிறப்ப வந்து ஒரே ஒரு விஷயம் நம்ம கத்துக்கிறது என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா லக். நம்ம பேசிக்கா எல்லாருமே நம்ம லக், அவனுக்கு லக் இருக்கு, இவனுக்கு லக் இருக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இவரை விட வாழ்க்கையில் அதிகமா ஃபெயிலியர்ஸ் வந்து யாரெல்லாமே சந்திச்சிருக்க முடியாது. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் பர்சிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரே விஷயம். அவர்கிட்ட கேட்டப்ப வந்து நீங்க இவ்வளவு பண்ணிட்டீங்களே, நீங்க வந்து இந்த கம்பெனி விட்டுட்டு போயிடுங்க அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, நீங்க செத்தாத அதை விட்டு வெளியே போகணும், அது என்னாலும் மறுபடியும் ட்ரை பண்ணிட்டே இருங்க அப்படிங்கிறது தான். ஸோ நிறைய பேர் ஆண்டர்பிரினர்ஸ், நிறைய பேர் சின்ன வயசுல ஐடியாலாம் யோசிச்சிருப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் இருந்தீங்கன்னா ஒரு அமேசிங்கான ஒரு எக்ஸாம்பிள். சொந்த நாட்டில் இல்லாம இன்னொரு நாட்டில் போய் கஷ்டப்பட்டுட்டு எவ்வளவு பிரச்சனைகளுக்குள்ள இப்படி ஒரு அமேசிங்கான ஒரு பர்சன் இருக்கிறது வந்து நம்ம அவரோட காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் நினைக்கிறதே வந்து எனக்கு ரொம்ப பெருமையான விஷயமா இருக்கு. ஏன்னா நம்ம பேசிக்கா நிறைய எந்த சயின்ஸ் ரிலேட்டடான வீடியோ இப்பெல்லாம் பேசினாலும் வந்து இலான் மஸ்கை இக்னோர் பண்ணிட்டு பேச முடியாது. ஒரு ரியல் லைஃப் அயன்மேன் மாதிரி அவ்வளவு டெக்னாலஜி வந்து அவர் வந்து மக்களை வந்து அடுத்த நிலைமைக்கு கொண்டு போற மாதிரி. இப்போ வந்து நம்ம பேசிக்கா வந்து நம்ம ஊர்ல நம்ம இந்த வீடியோ பார்த்து முடிச்சாலும் நாளை காலையில போய் நம்ம மறுபடியும் பேசிக்கா பாக்குறது என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஜாதி, மதம், இனம் இதான் பார்த்துட்டு இருப்போம். பட் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம உலகம் வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து தேர் புஷிங் த ஹியூமன் பவுண்டரிஸ் அப்படிங்கறத சொல்லலாம். நம்ம இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாவே வந்து இங்க என்ன பண்ண போறாங்க, இந்த ஏரியால என்ன நடந்துட்டு இருக்கு, இன்னும் பாகிஸ்தான்ல என்ன பிரச்சனை இருக்கு, கொரியால என்ன சண்டை போட்டுட்டு இருக்காங்க, இலுமினாட்டி யார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப வந்து ஹியூமன் ரேஸ் அப்படின்னு மொத்தமா மனித இனத்தை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். இந்த மாதிரி 4-5 பேர் நல்லது பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோ டெடிகேட் பண்றது வேற யாருக்கும் இல்ல, இலான் மஸ்க்கு தான் டெடிகேட் பண்றேன். அண்ட் இலான் மஸ்க் வந்து இந்த வீடியோ பாப்பாரு அப்படிங்கிறது கேட்டீங்கன்னா பார்க்கலாம், யாருக்கு தெரியும். ட்விட்டர்ல ரொம்பவே ஆக்டிவா இருக்காரு. கண்டிப்பா நான் இந்த வீடியோ வந்து இலான் மஸ்க்கு ட்வீட் பண்ண போறேன். அண்ட் லெட்ஸ் see அவர் பாக்குறாரா இல்லையாங்கிறது. சோ see you next video. நீங்க வேற ஏதாவது டாபிக் நான் பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷனல் பயோகிராஃபிஸ் ஏதாவது நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. எந்த கமெண்ட் இருக்கிறது அதிகமா தம்ஸ் அப் இருக்கும் அந்த டாபிக் பத்தி முடிஞ்சதுக்கு சீக்கிரமா பேசுறேன். நீங்க பர்சனல் எங்கேயாவது ஃபாலோ பண்ணி இல்லை கான்டாக்ட் பண்ண அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்கனாலும் எந்த சோஷியல் மீடியாலும் MADN ஸ்பேஸ் DWR மதன் குரன் சர்ச் பண்ணுங்க. அதுக்கெல்லாம் லிங்க் வந்து கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். So see you next video. Until then, bye. Madan Guri signing off here. Cheers. Have a good day.